வேலையெல்லாம் ரொம்ப சுலபமாச்சே, மொபைல்லயே முடிஞ்சிருது. ஆனா ஆமா, வசதிகள் எல்லாம் அதிகமாச்சு. ஆனா அந்த நேரம் எங்க போகுதுன்னே புரியல. அம்மா, எது நம்ம தடுக்குது? நான் பேசுறத கவனிக்கலையா? அக்கா ஒரு நிமிஷம், இந்த கேம் முடிச்சிட்டு வரேன். நம்ம உடலையும் ஆரோக்கியத்தையும் கூட கவனிக்காம ஏதோ ஒன்றில் தொலைஞ்சு போயிருக்கோம். அப்பா, வாழ்க்கை இவ்வளவு சுலபம்னா, நமக்கு எல்லாமே கிடைக்கிறதுனா நாம சந்தோஷமா இருக்கணுமே. ஆனா அதுதான் கேள்வி. எல்லாமே இருக்குது, ஆனா உள்ள ஏதோ குறைஞ்ச மாதிரி தோணுது. நாங்க சின்ன வயசுல இப்படி இல்ல, வசதி குறைவு, ஆனா மனசு லேசா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், சிரிப்போம், நேரம் எப்படி போயிடும்னே தெரியாது. அந்த நேரத்துல எதுவும் அதிகமா இல்ல, ஆனா உள்ளுக்குள் நிறைவு இருந்தது. இப்போ எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம், ஆனா யாரும் யாரோட சேர்ந்து இல்ல. ஒவ்வொருத்தரும் தனி உலகத்துல மூழ்கி இருக்கோம். சேர்ந்து இருந்தாலும் அந்த நெருக்கம் இப்ப இல்ல. நம்ம வாழ்க்கையிலேயே ஏதோ முக்கியமானது நம்ம கையில இருந்து தவறி போயிருக்கிறது. உள்ளுக்குள் அமைதி இல்லாம இருக்குது, ஏதோ எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த உணர்வு இப்ப இல்ல. அது நாம மாற்ற முடியாதா? மீண்டும் அந்த மாதிரி இருக்க முடியாதா? யோகா ப்ரோக்ராம் மாதிரி? அப்பா பாருங்க, இது ஒரு ஈஷா யோகா ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாமே. எனக்கு முழுசா தெரியல, ஆனா இந்த மாதிரி யோகா வழிகள் நம்ம உள்ள மாற்றத்துக்கு உதவும்னு நம்புறேன். நாம புரிஞ்சுக்க இது நல்ல ஆரம்பம் மாதிரி இருக்கு. உள்ள அமைதிக்காகவா? அது நமக்கு தான் தேவைன்னு தோணுதே. இந்த முறை ட்ரை பண்ணலாமே. இது 7 நாட்கள் பயிற்சி, தினமும் 2.5 மணி நேரம். நம்ம வாழ்க்கைக்காக அந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம். மாற்றம் நம்மளாலேயே ஆரம்பிக்கணும். என் உடல் நலன், குடும்பத்துக்காக நான் இதை செய்தாகணும். நாம இருவரும் சேர்ந்து போவோமா? முதல் நாள் புதுசா இருந்தது, ஆனா தினமும் கவனத்தோட இருந்தோம். அதுதான் திருப்பு முனை. சில நாள்லே உள்ள அமைதி வந்த மாதிரி மாற்றம் தெரிஞ்சது. தினமும் 21 நிமிஷம் பிராக்டிஸ், அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆயிடுச்சு. இப்போ வீட்ல ரொம்ப அமைதி, எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோம். இப்ப எல்லாரோட சேர்ந்து இருப்பது போல ஒரு இணைப்பு ஃபீல் ஆகுது. வெறி உலகம் மாறல, ஆனா அதை நாம அனுபவிக்கிற விதம் மாறிவிட்டது. இது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நாள் அமைதியோட ஆரம்பிக்குது, குடும்பம் இணைக்குது. அப்பா, இப்போ வீட்ல ரொம்ப சந்தோஷம். சின்ன மாற்றம் தான், ஆனா பெரிய பலன். இப்போ காமா இருக்க முடியுது. வெளி உலகம் அதேதான், ஆனா நம்முள் அமைதி வந்தாச்சு. வேலையிலயும் டென்ஷன் இல்ல. ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் ஆகுது. வெளி உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா உங்க உள்ளத்தை மாற்ற முடியும். அப்பா, நான் எப்போது இந்த ப்ரோக்ராம்ல சேரலாம்? 15 வயதுக்கு மேல் யாரும் சேரலாம். நீயும் விரைவில் சேரலாம். நமஸ்காரம் ஈஷா, இந்த ஆழ்ந்த அனுபவ பயணத்திற்கு நன்றி.